ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மிஸ்டர் அன்ரகுமார் திசாநாயக்க இந்த நாளையில் மீட்டிங் போட்டு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாரு. 2 முறை என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துக்கிறோம். 3வது முறையும் ஒரே குப்பையில் எங்களோட வாக்குகளை போட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த முறை நிச்சயமாக முஸ்லீம் காங்கிரஸுக்கு உங்களோட வாக்குகளை கொடுங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்குகளை கொடுத்துடாதீங்க. எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களில் நிச்சயமாக எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் பின்ன சுமூகமாக ஒத்துமையாக நாங்கள் போயிட்டோம். ஆனால் ஒதுக்கப்படலை. அடித்து கொள்றதும் சண்டை போடுறதும் பின்ன சமாதானமாகறதும் அது இயல்பு. ஆனால் நீ வேண்டாம், நீ தகுதி இல்லாதவன், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் ஒதுக்குறதீங்க, அது உண்மையிலே மிக ஆபத்தானது. அதிலிருந்து நாங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளணும். இல்லைண்டா எதிர்காலத்தில் இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு நாங்கள் மண்டையை போட்டுருவோம். ஆனால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த விஷயத்தில் கஷ்டப்படும். இன்றைக்கி எப்படி இந்தியாவோட நிலைமை இருக்குது, முஸ்லீம்களை எப்படி ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஓரம் கட்டுற மாதிரி ஒரு நடவடிக்கை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அனுரா நரேந்திர மோடியோட கையாள், இஸ்ரேலோட கையாள். ஆகவே இந்த முறை தயவு செஞ்சு எந்த ஒரு முஸ்லீமும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு கொடுத்துடாதீங்க. உங்களோட ஊர்களுக்கு வருவாங்க, மேடை போட்டு பேசுவாங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு 10 லட்சம் தரோம், 20 லட்சம் தரோன்னு சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க. முதல்ல எங்களுக்குரிய உரிமை கௌரவம் அது நிச்சயமாக கிடைக்கணும். எங்களுடைய உரிமைகளை பறித்து எங்களை ஓரம் கட்டி ஒதுக்கி நீ எதுக்கும் தகுதி இல்லாதவன்ட்டு எங்களோட மேலே கோடியாக கொட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு வேலை இல்லை. அதில் இப்போ அன்றாவுடைய அரசாங்கத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் வெளிப்படையாக எதிர்ப்புகளை காட்டினாங்க. அதை பற்றி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடித்தா திருப்பி அடிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி சண்டை வந்தால் நாளைக்கு சமாதானமாக போயிடலாம். ஆனால் மனசுக்குள்ளே பொறாமையை வச்சுட்டு கருமத்தை வச்சுட்டு உள்ளால் பலி வாங்குறதுக்கே அதுதான் ஆபத்தானது. இப்போ அதை தான் அன்று செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அன்றாவுடைய சுவேசத்தையும் விரோதத்தையும் இனக்குரோதத்தையும் அவர் வெளிக்காட்டலை. ஆனால் உள்ளே இருந்து அதுக்குரிய நடவடிக்கைகளை செயல்களில் அவர் காட்டி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். இந்த முறை நோம்புக்கு வந்த ஈச்சப்பழம் சவுதி அரேபியாவிலேருந்து அதுக்கு ஃபைன் பண்ணார் 30 மில்லியன். அது உண்மையிலே தேவையற்றது. இதுக்கு முதல் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் இந்த ஈச்சப்பழத்துக்கு ஃபைன் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் இது நோம்புக்கு ஃப்ரீயாக வருது, அதுக்கு ஃபைன் பண்ணலை. ஆனால் அன்று அந்தளவு கேவலமாக போயிட்டான். அப்புறம் இந்த மஹிந்த ராஜபக்ஷ மத்திய இருக்கும்போது எல்லா வருஷமும் இஃப்தார் நிகழ்ச்சி வச்சார். பிரச்சனையான நேரம், அவர் ஏச்சிப்பட்ட நேரம், பேச்சுப்பட்ட நேரம், அப்போ கூட அவர் இஃப்தார் நிகழ்ச்சியை விடலை. அவர் எல்லா வருஷமும் வச்சார். ஆனால் இந்த அன்றா அந்த நினப்பு கூட இல்லாமல் அந்த ரமதான் மாதத்தை ஓட்டிட்டார். அட்லீஸ்ட் வச்சுருக்கணும். அதுதான் அந்த மனுஷனை மதிக்கக்கூடிய அந்த மதிப்புக்குரிய ஒரு அர்த்தம். அதுபோல் பல விஷயங்கள் கேபினெட்டை விடுவோம். ஆனால் மற்ற விஷயங்கள் அன்ற காட்டினது எல்லாமே ஒரு புறக்கணிப்பு தான். இந்த புறக்கணிப்பு தான் ஆபத்தானது. இது தான் தேவையற்றது. இதிலிருந்து தான் நாங்கள் தப்பிக்கணும். ஆகவே இந்த முறை பல சபாவில் எந்த ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீமும் தயவு செஞ்சு அல்லாவுக்காக கொடுத்துடாதீங்க. மீறி கொடுத்தீங்கண்டா உண்மையிலேயே எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் ஒடுக்கப்படுவீங்க, இன்னும் ஒதுக்கப்படுவீங்க. இந்த ஒதுக்குறதுக்கே அதுதான் ஆபத்தானது. ஏன்னா இது எதிர்காலத்தை பாதிக்கும். இன்றைக்கி நாங்கள் இப்போ ஒரு சந்தையை கொடுத்து போட்டு நாங்கள் போய்த்துருவோம். எங்களோட பிள்ளையெல்லாம் இதில் கஷ்டப்படும். ஒதுக்கப்படக்கூடாது. எங்களுக்குரிய உரிமை எங்களுக்கு கிடைக்கணும். அன்றாவோட அரசாங்கத்தில் துவேஷத்தை வெளியே காட்டாண்டி உள்ளே இருந்து அந்த துவேஷத்துக்குரிய வேலையை செஞ்சு நிற்கிறாரு. மற்ற அரசாங்கம் அப்படி இல்லை. மற்ற அரசாங்கம் ஓப்பனாக அவங்க காட்டினாலும் அது இன்றைக்கி சண்டை போட்டாலும் நாளைக்கு நாங்கள் சமாதானம் போயிட்டோம், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. மஹிந்த ராஜபக்ஷ மோத்தையோட அரசாங்கத்தில் பாருங்கள், பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணார். அதே நேரம் ஒரு பர்மாவிலேருந்து அகதிகள் வந்து அந்த அகதிகளை பாரமெடுத்து அவங்களுக்குரிய ஒழுங்கு செஞ்சு ஸ்ரீலங்காவில் ஈக்கிறதுக்கு கொடுத்தாரு. நோன்பு வந்தால் எல்லா நோம்புலேயும் இஃப்தார் நிகழ்ச்சிகளை வச்சார். அவரை மக்கள் ஏசினப்போ கூட, அவரை திரட்டி அடித்தப்போ கூட அவர் இஃப்தார் நிகழ்ச்சியை கைவிடலை. அதுதான் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த மனுஷனுக்கு தேவையான ஒரு கௌரவம். ஏன்னா மனுஷனை புறக்கணிக்கலை.
உதாசீனம் செய்யலை. நீ எதுக்கும் தகுதியற்றவ, நீ இந்த பக்கமே வராத அப்படின்னு அந்த புறக்கணிப்பு தான் ஆபத்தானது. அன்றபடி அரசாங்கத்தில் மொத்தமும் புறக்கணித்தார். ஆனால் பேச்சில் மட்டும் பிரித்தார். ஆகவே இந்த 10 லட்சம் தரேன் 20 லட்சம் தரேன் கல்யாணம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கும் உங்களோட ஊருக்கு வந்து வாய்க்கிலேயே பேசுவார். எந்த விஷயத்துலையும் இந்த ஏமாந்துடாதீங்க. வந்தாக்க வந்த மரியாதையை கொடுத்து அனுப்புங்க. ஆனால் ஏமாந்துடாதீங்க. 2 முறை குப்பையில் போட்டிக்கிறோம் எங்களோட வாக்குகளை, 3வது முறை அதே குப்பையில் போடக்கூடாது. அல்லாவுக்காக என்பிபி அரசாங்கத்துக்கு உங்கள் வாக்குகளை கொடுத்துறாங்க. கொடுத்துட்டா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வீங்க. ஏன்னா வாய்க்கிலேயே பேசக்கூடியவன் எதுவும் மனசால் செய்ய மாட்டான். செய்யக்கூடியவன் இப்படி வாய்க்கிலேயே பேச மாட்டான். இது வரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஒன்றும் பண்ணலை. ஆனால் பண்ணினதெல்லாம் ஏற்றத்துக்கு மாற்றோம் நம்பி தலைக்கு மேலே வச்சு இவரை கொண்டாடின எங்களையே இவ உதாசீனம் செஞ்சு நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவன் தகுதியற்றவன்டா, அதுக்கு மேலே நாங்கள் எதுக்கு இவரை கொண்டாடணும், இவர் எதுக்கு தலைமையில் வைக்கணும்? ஒரு சில என்பிபி அரசாங்கத்தில் உள்ள முஸ்லீம் அமைச்சர்மார்கள் வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. யார் பேசினாலும் பரவாயில்ல, அவங்களோட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அதாவது ரிஸ்வி சாலியோட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, முனீர் முதஃபர் மௌலவியோட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இந்த முறை உங்கள்கிட்ட சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது முனீர் முலஃபர் உங்களோட சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்வி சாலி உங்களோட சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாவுக்காக முஸ்லீம் காங்கிரஸை கொடுங்க. என்பிபியை கொடுத்துடாதீங்க, என்பிபி அரசாங்கத்தை கொடுத்துடாதீங்க. இதோடு அவங்கள நிறுத்திடணும். சரியா? இல்லைண்டாக்க நிச்சயமாக ஒதுக்கப்படுவோம். ஒதுக்குறது தான் மிச்சம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ இவர் போகிறதெல்லாம் இந்தியாவோட கொள்கைப்படி, அந்த இஸ்ரேலோட கொள்கைப்படி, அமெரிக்காவோட கொள்கைப்படி, அந்த ஜூலிஷங்களோட கொள்கைப்படி தான், அவங்க சொல்கிற மாதிரி தான். ஆகவே இந்த IMF எல்லாம் திருட்டு பசங்க, இவனுங்களெல்லாம் நம்பக்கூடாது. இவனுங்களெல்லாம் வந்துட்டு அந்த குடிகெடுக்கிற ஜாதி. ஆகவே அவனுங்கிட்ட பேச்சுக்கு எடுத்தால் இவன் வேலை பார்க்குறானே தவிர இவன் சொந்த மூலையில் வேலை பார்க்கல. ஆகவே அன்றாவை நாங்கள் இந்த மாதிரி பைக் அவுட் பண்ணணும், அன்றாவை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணணும். இல்லைண்டாக்கா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்கே இல்லா போலும்.